வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 8ல் நேற்று நடந்த அந்த டெவில் வெர்சஸ் ஏஞ்சல்ஸ் இருந்ததாங்க இல்லையா, அவங்க தான் இப்போ வந்து ஸ்வாப் ஆகிருக்காங்க. ஸ்வாப் ஆன பார்த்தீங்களா, இப்போ வந்து ஏஞ்சல் நேற்று டெவில்ஸாக இருந்தவங்க இன்றைக்கி ஏஞ்சல்ஸாக இருக்காங்க. ஏஞ்சல்ஸாக இருந்தும் ஒரு சிலர் வந்து டெவிலோட குணத்தோடவே தான் இருக்கிறாங்க. அது உதாரணம் சொல்லக்கூடாது. முழு டெவிலாக இருக்கிறது யாருன்னா ஏஞ்சல் உருவத்தில் ஜாக்லின் தாங்க சொல்லலாம். ஜாக்லின் எப்படின்னா, இந்த ஒவ்வொருத்தருடைய கேமையுமே வந்து அவங்க வந்து ஸ்பாயில் பண்ணுறாங்கன்னு தான் அர்த்தம். யாரையுமே விளையாட விடாமல் பார்த்துக்கிறதே இவங்களோட ஒரு பொழுதுபோக்காக ஆயிடுச்சு. ஏற்கனவே சௌந்தர்யா கேமை ஸ்பாயில் பண்ணியாச்சு. சௌந்தர்யா வந்து இவங்களோட என்ன சொல்கிறது, தூண்டுதல் பேரில் இவங்க என்ன பண்ணிடுறாங்க, எல்லாரையுமே வந்து ஒரு மாதிரி ப்ரொவோக் பண்ணுற மாதிரி ரொம்ப பேசிட்டு ரொம்ப என்ன கீழ்த்தரமாகவே இவங்க நடந்துக்கிறாங்க. ஏன்னா சௌந்தர்யாவோட மதிப்பே மக்கள்கிட்ட இருந்து குறைய ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு காரணம், முக்கிய காரணம் யாருன்னா ஜாக்லின் தான். இன்னொன்று, எல்லாம் தெரியாமல் அப்படிலாம் பேசிட முடியாது யாரையுமே. எல்லாம் தெரிஞ்சிருந்தும் சௌந்தர்யா என்ன நினைக்கிறாங்க, இப்படி நடந்துக்கிட்டால் மக்கள் நம்மளை விரும்புவாங்க அப்படின்ற மாதிரி அவங்களே ஒரு அசம்ஷனுக்கு வந்திருக்காங்கன்றது தான் அர்த்தம். ஸோ சாட்டர்டே சண்டே எபிசோடில் விஜய் சேதுபதி சார் இதை அட்ரஸ் பண்ணாருன்னா தான் அவங்க இது தப்பு, அப்போ இதை மாற்றிக்கணுன்றது அடுத்த வாரத்துலேருந்து கண்டினியூ பண்ண முடியும். அதனால் வந்து சௌந்தர்யாவை விஜய் சேதுபதி சார் கண்டிக்கவே செய்யணும். ஏன்னா அவங்க வந்து மஞ்சரியை பேசின விதமாகட்டும், மற்ற நேரத்தில் வந்து மார்க் பண்ணுற விதமாகட்டும், அது நல்லா இல்லை. ஏன்னா அருணியை அவங்க சொல்லும் போது இவங்க அது மாதிரி நடந்துக்கிறது அங்கே அது வந்து அசிங்கமாக இருக்குது அது பார்க்கவே. ப்ளஸ் வந்து ஜாக்லின் பார்த்தீங்கன்னா போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து ரவீனாவை சொல்லியிருப்பார், அவள் தான் வந்து கேமே ஸ்பாயிலர்னு சொல்லியிருப்பார், கேமை ஸ்பாயில் பண்ணுற ஒரு ஸ்பாயிலர்னு. ஸோ இந்த சீசனோட சீசன் 8ல் ஸ்பாயிலர் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் தான் சொல்லலாங்க. எல்லார் கேமையும் ஸ்பாயில் பண்ணுறா. ரஞ்சித் சார் வந்து அந்த ஹார்ட் கொடுப்பாங்க இல்லையா, அதை வாங்குறதுக்காக ஜாக்லின் கிட்ட ஜெஃப்ரியை கூப்பிட்டு போய் உட்காந்து பேசுவார். அவர் தவறாக எதுவுமே பேசல, ஜெஃப்ரிக்கு கொடு அப்படின்றாரு. நீங்கள் ஏன் ஜெஃப்ரிக்கு கொடுங்கன்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறா. இவ என்ன இடியட்டா, அவ பெரிய இவளாட்டம் உள்ளே உட்காந்துட்டு பேசுகிறாவ. அவள் என்ன சொல்கிறா, நீங்கள் ஏன் அதை சொல்கிறீங்க அப்படின்னும் போது அவர் சொல்கிறார், அம்மா இதெல்லாம் ப்ரொவோக் பண்ணணும், எங்களுக்கு அதுதான் டாஸ்க்கு அப்படின்னும் போது அதை அவள் மைண்ட் பண்ணவே இல்லை. நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க, இப்படியே சொல்லி அவரே போன் ஆகிட்டு அவரோட பேட்ஜ் எல்லாம் அவுத்து போட்டுடுறாரு. ஜெஃப்ரியுமே அவுத்து போட்டுறான், வேணாம் உங்கள் டீமே வேணான்னு வெளில எழுந்து வரான். ஆனாலும் திரும்பவும் என்ன பண்ணிடுறா, ஜெஃப்ரி வெளியில் போயிட்டாள்னா அவளோட கன்னிங்னஸ் இதில் தெரியுது பாருங்கள். ஜெஃப்ரி இப்போ வெளியில் போயிட்டான்னா மக்கள்லாம் வந்து என்ன பண்ணிடுவாங்க, வேறு மாதிரி இவளை வந்து போர்ட்ரே பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்றதுனால, வெளியில் தெரியுன்றதுனால. ப்ளஸ் வந்து ஜெஃப்ரிக்கு நிறைய ஓட்டிருக்கு, ஏன்னா சின்ன பையன்ல, அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் நிறைய இருக்கும். இதெல்லாம் அதாவது இவங்க யோசிச்சு இருப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா அப்படிப்பட்டதான கிரிமினல் தான் ஜாக்லின். ஏன்னா வந்த ஃபஸ்ட்டு செகண்ட் வீக்லேயே இவளோட இது என்னன்றது விஜய் சேதுபதியை வெறுத்துட்டு போமா உள்ளே போய் மற்றவங்களாம் கொஞ்சம் புரிய வைங்கம்மான்னு சொல்லிட்டு போனார். அப்போவே இவங்களோட கேரக்டர் என்னன்றது நம்மளுக்கு தெரியும். அப்போ வந்து ஜெஃப்ரியோட ஓட்டுலாம் நமக்கு வரணுன்ற அந்த விருப்பத்தின் அடிப்படை இருந்திருக்கும். அதனால் ஜெஃப்ரியை திரும்ப என்ன பண்ணுறாங்க, இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. கட்டி பிடிச்சி ஒரு சீனை கிரியேட் பண்ணி ஒரு அழுது. அது சௌந்தர்யாவுக்கு நல்லாவே புரியுது இவங்களுடைய பிஹேவியர் இப்படி இருக்குதுன்னு. சௌந்தர்யா ஏன் திரும்பவும் அந்த வலைக்குள்ள இருக்கிறாங்கன்னு புரியல. இப்போ ஜெஃப்ரி ஒரே ஒரு கேள்வி, ஃப்ரெண்ட்ஷிப்க்கு இடமே கிடையாது. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எதுக்காக விளையாட வரீங்கன்றது சௌந்தர்யா தான், மக்கள் இல்லை. சௌந்தர்யா என்ன நினைக்கிறாங்கன்றது நம்மளோட பார்வையில், அதாவது மக்கள் வந்து ஐயோ சௌந்தர்யாவுக்கு வந்து எதுவுமே நம்ம வந்து சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணலைங்க, உள்ளே என்ன இருக்குதோ அதை தான் பண்ணிகிட்ருக்குறோம். இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னு இப்போ பாருங்கள் சௌந்தர்யாவோட தப்பான நடவடிக்கைகளையும் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது பாருங்கள். அவங்க வந்து என்ன நினச்சிருவாங்க, சௌந்தர்யாவுக்கு வந்து எதுவுமே தெரியல, ஜாக்லின் பாரு சௌந்தர்யாவை ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு வந்து அவங்க ஏமாற்றிட்டு இருக்காங்க, அப்போ சௌந்தர்யாவுக்கு அனுதாப ஓட்டுகள் கிடைக்கும் அப்படின்ற இதுவில் தான் சௌந்தர்யா எல்லாம் தெரிந்தும் தெரியாத மாதிரி உள்ள பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அன்ஷிதா கிளியர் கட்டாக சொல்கிறாங்க ஒவ்வொரு டாஸ்க்லேயும். ரஞ்சித் சார் அவ்வளோ அனுபவம், அவரும் அவ்வளோ கிளியர் கட்டாக சொல்கிறாரு, ஃப்ரெண்ட்ஷிப் கேம் ஜாக்லின் விளையாடுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்பிட்டு இருக்கிறாங்க, ஆனால் ஜாக்லின் அப்படி கிடையாது, செல்ஃபிஷ் கேம் விளையாடுறாங்கன்னு எல்லாமே சொல்லி சௌந்தர்யா எதுக்கு சும்மாவே அதையே நம்பிட்டு இருக்கிற மாதிரி வேஷம் போடுறாங்க. அப்போ சௌந்தர்யா அவங்களையும் சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் அவங்களையும் அவங்க ஏமாத்திட்டு மற்றவங்களையும் ஏமாத்துறதா தான் அர்த்தம். ஆனால் மக்கள் வந்து ஏமாற மாட்டாங்க, நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது கிளியரா தெரியுது. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஜாக்லினை வந்து
சௌந்தர்யாவே செருப்பால் அடிச்ச மாதிரி கேட்பா. ஏன் நீ வந்து இது வந்து நம்ம ரஞ்சித் சாரை வந்து ஏன் நீ இது மாதிரி ஒரு ஃப்ரேம் பண்ற? அவர் சாதாரணமாக தானே கேட்டாரு, இது கேமு, எனக்கு கூட தான் பூண்டுலாம் வச்சு ஜெஃப்ரி தேய்ச்சான், ஜெஃப்ரி ஃப்ரெண்டு தானே தேய்ச்சா, நான் ஒன்றுமே பண்ணலை. ரஞ்சித் சார் கேட்டது நீ எதுக்கு இவ்வளோ தூரம் பெருசாக பேசுகிற, அதுவும் வந்து என்ன சொல்ற பர்சனலாக எதுக்கு அவர்கிட்ட பேசுகிற? அப்போ வந்து இவங்க கேமை விட்டு வெளில வந்துட்டாங்கன்னு தானே அர்த்தம். ஜாக்லின்னு கேமில் இருந்திருந்தா அது மாதிரி பண்ண மாட்டாங்களா, அமைதியாக தானே இருக்கணும். அப்போ ரஞ்சித் சாரையும் திரும்பவும் உட்கார வச்சு அவர் போய் காம்ப்ரமைஸ் பண்றாரு. இவ போய் ஒரு அழற ஒரு படத்துல நடிப்பா பார்த்தீங்களா, அப்படியே ஒண்ணுமே தெரியாதபடி ஒரு படத்துல நம்ம கூட பார்த்தோம் பாருங்க, அந்த படத்துல இருக்கிற சீனை பார்த்தா மாதிரியே இருக்குதுங்க. இவ அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி, அதுவும் வந்து எல்லாத்தையுமே சௌந்தர்யா பார்த்து காப்பி பண்றா, காப்பி கேட் மாதிரி காப்பி பண்றா, சாஞ்சனாவும் காப்பி பண்ணுது. என்ன எல்லாமே சௌந்தர்யா பார்த்தியா? அவங்கவுங்களுக்கு இண்டிவிஜுவாலிட்டியே இல்லையா? ஒட்டுனீங்களா நீங்கெல்லாம்? உங்களுக்குன்னு ஒரு கேம் இல்லை, தனியாக உங்களுக்கு சம்பளமும் கொடுத்து தானே உள்ளே கூப்பிடுறாங்க. தனித்தனி சம்பளம் வாங்கினா அடுத்தவனை பார்த்து காப்பி பண்ணுறீங்க, அசிங்கமாக இருக்குது. இதை பார்க்கும்போது அவங்களாம் நினச்சிக்கிறாங்க ஒன்றுமே தெரியல, ஐயோ நம்ம இப்படி ஏமாத்துறோன்னு. ஆனால் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. மக்கள் யாருக்கு எப்படி ஓட்டு போடணும், யாரை உள்ளே வைக்கணும், வெளியில் அனுப்பணும்னு தெரியும். அதே மாதிரி தான் சாச்சனாவோட பிஹேவியரும். சாச்சனா வெரி ஃபஸ்ட்டு அவளை வெளியில் அனுப்புறது தான் நம்மளோட எல்லாருமே ரொம்ப எய்ம் பண்ணி வெளியில் அனுப்பணும். இதில் என்னன்னா வெளியே அனுப்பணும் அவளுக்கு ஓட்டே கிடையாது. ஓட்டு இல்லாமல் அதுதான் ஏன் அனுப்பணும்னு சொல்கிறேன்னா, ஏற்கனவே ஓட்டே இல்லாமல் 2-3 வாரம் இதை ஓட்டியாச்சு. ஏன்னா விஜய் சேதுபதி சார் சப்போர்ட் பண்ணி அதை ஓட்டிட்டாரு. நேற்று பாருங்க, அந்த பவித்ராவோட பீங்கான் பொம்மையை தூக்கி போட்டு உடைச்சிட்டு உண்மையான டெவில் மாதிரி ஒரு கத்துனா பாருங்க, அந்த பெட் மேல உட்காந்துட்டு. அப்பப்பா அவளோட ரியல் கேரக்டர் அப்படி தெரிஞ்சிச்சு. அதான் வந்து அக்ஷிதா, அவங்க பேரு அன்ஷிதா, அப்படியே புட்டு வச்சாங்க, ரியல் புட்டி சாத்தான்னு சொல்லிட்டாங்க. என்ன காரணம்னா அதான் உண்மை. அப்போ கூட எதுக்குமே வந்து அசராமல் அது கீழே விழுந்ததை எடுத்து மேலே தேய்க்க போகுது. செம்ம டென்ஷன். கீழே விழுந்த முட்டையை எடுத்து வாய்க்குள்ளே வைக்கிறா. அது எவ்வளவு அசிங்கம் இல்லை? அது எவ்வளோ அவளுக்கு தெரியாதா? அந்த ஆனந்தியோட வாயில் வைக்கும் போது தான் அன்ஷிதா நல்லா கேட்பாங்க. அப்போ கூட அதை அப்படியே தொடச்சி போட்டுட்டு அது பாட்டுக்கு தான் இருக்குது. அதை எல்லாரும் கேட்க அதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ப்ரோவோக் ஆகிட்டு உடனே கத்த ஆரம்பிச்சது எல்லாரும் இவகிட்ட இவ்வளோதான். ஆனால் எல்லாருமே சாச்சனாவை பற்றி நல்ல ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, நேற்று வந்து டெவில் சார்ந்தவங்களாம் வந்து ஏஞ்சலை வந்து வச்சு செஞ்சாங்க. ஆனால் இந்த ஏஞ்சல்ஸ்லாம் வந்து அப்படியே மாறும்போது அவங்க அதை வந்து எதுவுமே செய்யலை, அப்படியே சைலண்ட்டாக கேட்குறத அவுத்து கொடுத்துட்டாங்க. ஏன்னா போன வாட்டிலாம் ரொம்ப இந்த முட்டை வச்சு ஊற்றுறது ரொம்ப கொடுமைப்படுச்சுங்க. ஆனால் அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மஞ்சரி வந்து நல்லா போனாங்க. ரொம்ப அது ஏற்கனவே ரொம்ப ரகடு தான். அது அந்த அம்மா வந்து அந்த கேரக்டரில் உள்ள இன்வால்வ் ஆகி பயங்கரமான வெறித்தனமா செய்வாங்க. இன்னைக்கு வந்து அதுக்கு தான் ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் வந்து மஞ்சரிக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் லேஸில் கொடுக்கலங்க, இவங்க வேற விஷாலுக்கு கொடுக்குற மாதிரி தான் ஐடியா பண்ணாங்க. 7 points 7 hearts வச்சுருந்தார் அவருக்கு கொடுக்கலான்னு தான் பிளான் பண்ணாங்க. அப்புறம் பார்த்தாங்கன்னா மஞ்சரிக்கு தான் அவர் பிக் பாஸ் வந்து ஒரு லெட்டர் அனுப்பியிருந்தார். நிஜமாலுமே அந்த இதுவில் வந்து டெவில், அந்த இதுவில் ரியல் டெவிலா யார் அப்படின்னும் போது யார் பேச்சையும் கேட்காம ஒரு கொடூர சாத்தான் என்ன பண்ணுவோம் அந்த சாத்தான் மஞ்சரி அவங்களுக்கான கொடுத்த கேரக்டர் அவங்க கரெக்டா சிறப்பா பண்ணியிருந்தாங்க. அதனால அவங்களுக்கு வந்து ஃப்ரீ நாமினேஷன் கொடுத்துட்டாங்க. அதையும் வந்து அருணும் ஜாக்லின்லாம் அதுக்கெல்லாம் தரக்கூடாது அப்படிலாம் பேசினாங்க. பரவாயில்ல, ராணுவ வந்து டக்குன்னு சொல்லிடுவான். ஏன் இதே வந்து தீபக் கொடுத்தா வந்து வாயை மூடிட்டு இருப்பீங்க. நீங்க பேசியிருப்பீங்க, இப்போ வந்து வேணான்னு சொல்லி மறுத்து பேசியிருப்பீங்களா? மஞ்சரிக்குன்னு வரும்போது நீங்க எல்லாம் ஏன் இப்படி பேசுறீங்க? ராணுவ வந்து இந்த இடத்துல நடுநிலையா நின்று அழகா பேசினது, பாயிண்ட்ஸ் பேசினது சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி ஒரு வழியா பாத்தீங்கன்னா இந்த ஜாக்லின் போட்ட சீனு, சௌந்தர்யா போட்ட சீனு செல்லுபடி ஆகாது. ரெண்டாவது வந்து மஞ்சரிக்கு கொடுத்தது வந்து அற்புதமா முடிஞ்சது. அதே மாதிரி முத்துவும் நம்ம சாஞ்சனாவும் அவங்க வேஸ்ட், முத்துலாம் வேஸ்ட். ஏன்னா போயிடுச்சு, அதோட கேம் போயாச்சு. இப்போ அவங்க இண்டிவிஜுவலா விளையாடிட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து எப்போ ஜாக்லினை விட்டு வெளியில வராங்களோ அப்பதான் அவங்களுக்கு சௌந்தர்யாக்கு மக்கள் சப்போர்ட் கிடைக்கும், அவங்க முன்னாடி வர முடியும். அதே மாதிரி வந்து சாஞ்சனா விட்டு வெளியே வந்தாதான் அவருடைய ஒரிஜினல் ஃபேஸும் தெரியும், ஓட்டுக்குள்ள வரும். ஏன்னா இவங்க எல்லாம் வந்து நிழல் மாதிரி. ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே முத்துக்கும் சௌந்தர்யாக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுடைய பிளே தான் ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த கிளாப்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டா சாச்சனான்ற ஒரு திருடும் ஜாக்லின்ற ஒரு திருடம் அவங்களுடைய டேலண்ட் எல்லாம் திருடிக்கிட்டு அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு வழியா என்ன பார்த்தாரு, கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்குன்னு பார்த்தாரு. ஆனா
ஒன்றும் இல்லை. அதனால் பிக் பாஸ் என்ன பண்ணார், அது பேய் சாத்தானம் ஏஞ்சல் எல்லாத்தையும் ஊற்றி மூட்டார். போதும் போங்க, உங்களுக்காக இவ்வளோ செட்டுக்கு செலவு பண்ண தண்டன்னு சொல்லிட்டு முடிச்சு அதுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வந்து மஞ்சரி கொடுத்துட்டாரு. இப்படி ஒரு வழியாக போயிட்டு இருக்குங்க. மற்றபடி ஒரு நாள் இதுலேயே வந்து காதல் கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்கிறான் விஷாலும் அந்த தர்ஷிகாவும் வெளியே சொன்னால் வைக்கருங்க. இப்படி ஒரு வழியாக தாங்க முடியுதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து சௌந்தர்யா தான் வந்து ஜெயிலில் இருக்கணும். ஆனால் சௌந்தர்யா கூட ஒட்டுணி மாதிரி சௌந்தர்யா போய் உள்ள உட்காந்து ஜாக்லின் என்ன பண்ணிட்டா, ஐயோ இவன் எங்க ஸ்கோர் பண்ணிட்டு போறான்ட்டு இவன் என்ன பண்ணிட்டா, இவன் கூட போய் இவ அப்படியே நச்சு நச்சு நசுக்கணும் போல இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரயான் போய் உள்ள உட்காருவாரு. உடனே ரயானுக்கு போயிட்டு கட்டி பிடிச்சி அழறது, அவனுக்கு தொலை. ஐயோ இந்த ஜாக்லின் தொல்லை தாங்கலங்க. இதை முதல்ல 2வது வாரத்தில் ஃபர்ஸ்ட் வீக்ல எப்படி அந்த இந்த சாச்சனா பொண்ணை வெளில துரத்துறாங்களோ அதே மாதிரி இவளை சாச்சனாவை ஃபர்ஸ்ட் டே வெளில அனுப்புனாங்கல்ல, அது மாதிரி இவளை செகண்ட் வீக்கே ஜாக்லினை வெளியில அனுப்பி கொஞ்சம் இதுங்கெல்லாம் கொஞ்சம் கைச்சடிங்கன்னா கைச்சு விட்டாதாங்க அடுத்தது வந்து இந்த கேம்லாம் சுவாரஸ்யமாக விளையாட முடியும். ஸோ இப்படி ஒரு வழியாக நடந்து முடியுதுங்க. அப்போ அடுத்தது லைவ்ல என்னன்றதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.